ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ஜென்ரலோட லாஸ்ட் இயரோட வேக்கன்சி லிஸ்ட் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருந்தோம். சரியா, அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் நம்மள்ட்ட நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டதுன்னா, சார் 7.5க்கு வேக்கன்சி லிஸ்ட் லாஸ்ட் இயரோட அப்லோட் பண்ணுங்கள் சார்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடி, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட 7.5 ரிசர்வேஷன் சொல்லுவோம். அதை அவங்களோட சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வேக்கன்சி லிஸ்ட் லாஸ்ட் இயரோட நான் வீடியோ போடும் போதே சொல்லிகிட்டே தான் போகிறேன், லாஸ்ட் இயரோட வேக்கன்சி லிஸ்ட்டுன்ட்டு. சரியா, ஆனால் உடனே கமெண்ட் பாக்ஸில் பயங்கரமாக கமெண்ட் பண்ணுறாங்க பசங்க. சரியா, சந்தோஷம். நம்ம வீடியோவில் சொல்லி தான் போகிறோம். இது உங்களுக்கு ஒரு ஐடியாவாக கொடுக்கும். அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயரோட தான் என்னாச்சு போதும் உங்களுக்காக கொடுக்குறோம். ஆனால் லாஸ்ட் இயரோட வேக்கன்சி லிஸ்ட்டுக்கும் இந்த வருஷத்தோட வேக்கன்சி லிஸ்ட்டுக்கும் பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா லாஸ்ட் இயர் இவ்வளோ பசங்க லாஸ்ட் இயர் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஆனால் இந்த வருஷம் தான் இவ்வளோ தூரம் காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. அதனால் பாருங்கள், லாஸ்ட் இயர் 7.5 ரிசர்வேஷனில் எந்த காலேஜில் சீட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா 7.5 ரிசர்வேஷன் நான் ஏற்கனவே சொன்னேன், நேற்றுக்கு நான் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் சீட்டு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிடைக்கிறது ரொம்ப கடினமாக தான் இருக்கும் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில். அதனால தான் நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு லோ ஃபீஸ் காலேஜஸ், சரியா, முக்கியமாக நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வெறும் 30,000 தான் உங்களுக்கு ஃபீஸே வரும், ஹாஸ்டலோட சேர்த்து. சரியா, அந்த மாதிரி காலேஜஸ்லாம் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருந்துச்சு அப்படின்னா வெறும் 45,000 தான் ஃபீஸ் வாங்கக்கூடிய காலேஜஸ்லாம் இருக்குது. சரியா, அந்த மாதிரி காலேஜஸ் வேணும் அப்படின்னா உடனே நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சரியா, ஏன்னா நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் இங்கே பாருங்கள், இது லாஸ்ட் இயர்க்கே எங்கேயாவது சீட் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். எந்த காலேஜ்லையாவது அதாவது 7.5க்கு எந்த கோர்ஸ்லையாவது சீட் இருக்கா அப்படிங்கிறத நீங்களே என்ன பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். சரியா, ஏன்னா சும்மா சாதாரணமாக இருக்கக்கூடிய காலேஜஸில் கூட இப்போ பாருங்கள், 1127 சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். சரியா, இந்த காலேஜில் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா சீட் இல்லை சுத்தமாக. சரியா, அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு கடினமான விஷயம். இப்போ பல்லவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சரியா, அதில் பார்த்திங்கன்னா இசிக்கு எஸ்டி கம்யூனிட்டியில் ஒரே ஒரு சீட்டு பார்க்கலாம் நீங்கள் இங்கேக்குள்ளே. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, அதே காலேஜில் மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஏக்கு ஒரு சீட் இருக்குது. சரியா, அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீட்டு 2 சீட்டு இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அந்த கம்யூனிட்டியில் வரவங்களுக்கு தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா சீட் இருக்கும். சரியா, அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால் கண்டிப்பாக 7.5 ரிசர்வேஷனில் வர ஸ்டூடெண்ட்ஸு ஜென்ரல் கவுன்சிலிங்கில் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா 7.5ஐ விட நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் ஜென்ரலுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். லோ ஃபீஸ் காலேஜை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உடனே நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.